ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டானிஷ் ஐயூ. ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். நாங்கள் வந்து ஹோம் டூர் போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய டிஎம்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், மெயில்ஸ், ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் எங்கே வாங்கினீங்க, ஹோம் டெக்கார்ஸ் எங்கே வாங்கினீங்கன்ட்டு கேட்டு நிறைய என்கொயரிஸ். ஸோ அதுக்காக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த கடைக்கான ப்ரொமோஷனும் இல்லை. கேட்டவங்களுக்குலாம் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ்லையும் மெயில்ஸ்லையும் இதே வந்துக்கிட்டே இருக்கிறனால இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வீட்டில் நான்வெஜ் எடுத்திருந்தோம். சிவா வந்து நாட்டுக்கோழி, பிரெயின், சொவரட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேலை இருக்குன்ட்டு வெளியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ண வீட்டில் தக்காளி சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு. வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் பார்த்தா தக்காளி நல்லாவே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் இருக்க கடையில் போய் வாங்கலான்னா என்னோட 2 வீலர் சர்வீஸ்க்கு போயிருக்கு. காரில் பெட்ரோல் கொஞ்சம் கூட இல்லை. டானிஷா கிட்ட கேட்டால் தக்காளி இல்லாமல் சமைச்சிருங்க அப்படின்றாங்க. தக்காளி இல்லாமல் நான்வெஜ் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டால் அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச், போய் சமைச்சு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, பசிக்குதுன்றாங்க. எனக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை, சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1.25 கிலோ நாட்டுக்கோழி இருக்குது. அதை க்ரீன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் 10லேருந்து 12 பல்லு பூண்டு, அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு வணக்கிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கை நிறையா புதினா இலை, ஒரு கை நிறையா வெந்தயக்கீரை, ஒரு கை நிறையா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறுற டைமில் நம்ம சுவரட்டியை ஃப்ரை பண்ணிடலாம். சுவரட்டி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்களாம் இதை வீக்லி 1 or 2 எடுத்துக்கிட்டால் நல்லா பிளட் பிடிக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்போ அது பெரிய சைஸாக கொடுப்பாங்க. நம்ம வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நான்வெஜ்க்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இதில் பிளெண்ட் ஆகுற மாதிரி. இப்போ இது வேகிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம விட்டுட்டா அது நல்லா குக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் மசாலாவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அது மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக நம்ம அப்பப்போ திருப்பி விட்டால் மட்டும் போதும். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா இருக்கிற ப்ரௌன்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிக்கலாம். அண்ட் இந்த டைம்லேயே நீங்கள் கன்சிஸ்டன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு விட்டுடலாம், நாட்டுக்கோழின்றதுனால. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ரீன் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. ஆனால் நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். ஏன்னா நான் சிக்கன் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தா இந்த மாதிரி எக்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து நம்ம சிக்கன் சேர்க்குறப்பயே சேர்த்து விசில்லாம் விட்டால் ரொம்ப பீஸாக உடஞ்சிடும். அதனால தான் இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட இந்த மாதிரி ஒரு முழு எக்கும் இருந்துச்சு. ஸோ இது அப்புறமா பாயில் பண்ணி கொடுத்துடலான்ட்டு சைடில் வச்சுட்டேன். ஸோ எஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி விதவுட் டொமேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுவரட்டி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஃப்ரை மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா சுவரட்டி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிரெயின் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இப்போ நம்ம பிரெயின் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டானி ஷையூ வந்து பிரெயின் ஃப்ரை எப்போவுமே சாப்பிடுவாங்க. பட் இது வரைக்கும் அவங்க வந்து இந்த குக் பண்ணது தான் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ராவாக பார்த்ததில்ல. சரி ஒரு வாட்டியாவது பார்க்கட்டுன்ட்டு நான் கூப்பிட்டு காமிச்சேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, என்னது இது இப்படி இருக்குது கொலக்கொலன்ட்டு, இதையா நாங்கள் பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பிரெயினை நம்ம கரண்டியாலேயே அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1/2 ஸ்பூன் பெப்பர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் இது நல்லாவே குக் ஆகிடும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா சூப்பரான பிரெயின் ஃப்ரை ரெடி. அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கீ ரைஸ் செஞ்சுக்கலான்ட்டு ஐடியா பண்ணேன். ஏன்னா க்ரீன் மசாலாவுக்கு பிளெயின் ரைஸை விட கீ ரைஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குக்கர் பற்ற வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது கூடவே நம்ம பிரியாணிக்கு எப்படி நீளமாக அறிவோம்ல வெங்காயம், அந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கையளவுக்கு புதினா இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சுருந்தேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருந்தேன் அரிசிக்கு. அண்ட் அரிசி பார்த்திங்கன்னா 2 கப்பு. ஸோ மொத்தமாக நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஆனால் தேங்காய் பால் 1 கப் இருக்கனால கூட ஒரு 3 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். தண்ணி கொதிக்கிறப்ப ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு விசிலுக்கு விட்டால் சூப்பராக கீ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கோட மெனு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், க்ரீன் மசாலா, பிரெயின் ஃப்ரை, சுவரட்டி ஃப்ரை. பட் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் எங்களோட பிளான் என்ன இருந்துச்சுன்னா சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி டொமேட்டோ இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். இந்த க்ரீன் மசாலா வந்து டொமேட்டோ இல்லாமே பண்ணலாம். அண்ட் வந்து ரைஸ் வந்து பிளெயினாக இருக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் இந்த மாதிரி கீ ரைஸ் பண்ணால் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும் டேஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நோ டொமேட்டோ நான்வெஜ் குக்கிங் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் சிவா, டானி, ஷையூ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்லேயும் டொமேட்டோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். டொமேட்டோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லான் ஸ்பேஸில் ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம். இந்த பெஞ்ச் வந்து எங்கள் பழைய வீட்டிலேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்கி ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. இந்த பெஞ்ச் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்கின்ற ஒரு ஷாப்பில் வாங்கினோம். இது வந்து 6 ஃபீட் ஒரே சாலிட் வுட்டில் செஞ்சுருக்காங்க. புது வீட்டுக்கு வரப்போ ஒரு பாலிஷ் கோட்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி வர வழியில் இந்த மாதிரி வுடன் நிஷஸ் இருக்குது. இதில் வச்சுருக்க பிரிண்டட் பாட்ஸ் வந்து பெங்களூர் பெனர்கட்டா ரோட்டில் இருக்கிற வேகா சிட்டி மாலில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினது. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னா இந்த வாலில் வச்சுருக்க மெரூன் கலர் ஃப்ரேம் நாங்கள் ராஜஸ்தான் ட்ரிப் போகிறப்ப அங்கே இருக்க எக்ஸிபிஷனில் வாங்கினது. அண்ட் தென் இந்த 2 ஜூட் சேர்ஸ் வந்து அர்பன் லேடர் வெப்சைட்டில் வாங்கினது. இந்த ஜூட் சேர் பக்கத்துலேயே ஃபுட்வேர் கேபினெட் இருக்குது. அது மேலே சில திங்ஸ் வச்சுருக்கோம். இதில் வச்சுருக்க இந்த ட்ரைபல் பீஸ் டெக்கார் வந்து எங்கள் அம்மா கொடைக்கானல்லேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. இது பக்கத்தில் வச்சுருக்க பாட்ஸ்லாம் ஒசூரில் ஜெக்கோரான்ட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே வாங்கினது. ஆனால் இப்போ அந்த ஷாப் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். எனக்கு ஓசூர்லையோ பெங்களூர்லையோ எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ நான் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்ட்டு. அவங்க சென்னைக்கு போயிருக்கப்ப பார்த்துருக்காங்க ஒரு எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இதில் வச்சுருக்க அந்த கேக்டஸ் பிளான்ட் அண்ட் குட்டி பாட்ஸ்லாம் வந்து ஒசூரில் இருக்க சாமி நர்சரியில் வாங்கினது.
இந்த ஆன்டிக் பெல் பீஸ் வந்து எங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு கிஃப்டாக வந்தது. இதை கொடுத்தவங்க கோயம்புத்தூர்காரங்க. ஸோ மோஸ்ட்லி அங்கே தான் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூலா, இதை பற்றி நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. ஹவுஸ் வார்மிங்க்கு வந்தவங்க கூட எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டுலாம் நிறைய கேட்டிருக்காங்க. நாங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கிடச்ச காண்டாக்ட் தான் இவங்க. ஸோ ராஜஸ்தான்லேருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். எங்களுக்கு அந்த விண்டேஜ் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல் ஒர்க்லாம் வச்சு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து 1.5 months டைம் கேட்பாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து விண்டோக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு பெயிண்டிங். இது பார்த்திங்கன்னா சிவா கிளாஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வால் டெக்கார் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் எக்ஸிபிஷனில் வாங்கினது. இந்த ஸ்விங்குக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிஷனில் சில டெக்கார் பீசஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து மேலே இருக்க 2 ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ராஜஸ்தானில் வாங்கினது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு பொம்மைங்க இருக்குது இல்லையா, இது வந்து நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டல் போனப்போ ரோட்டில் வச்சு ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு வாங்கிட்டோம். இதுவும் பழைய வீட்டிலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. அண்ட் நீங்கள் மேலே இருக்க வாஸ்து ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அத்திபலியில் இருக்கிற ஹேசல்வுட்ன்ற ஷோரூமில் வாங்கினோம். இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற கிளாக் கூட அங்கே தான் வாங்கினது. இது வந்து டபுள் சைடட் கிளாக். கம்மிங் டு ஃபர்னிச்சர்ஸ், இந்த பார்ட்டிஷன் ஒட்டின மாதிரியே ஒரு 2-seater போட்டிருக்கோம். இது வந்து வுட்டன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. அதுக்கு பக்கத்துலேயே க்ளோப் மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அத்திபலியில் இருக்க ராயல் ஓக்கில் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து லிவிங் ரூமில் இருக்கிற மெயின் ஃபர்னிச்சர்ஸ் 3 seaters + 2 single seaters அண்ட் காஃபி டேபிள், இது எல்லாமே வுடன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. நாங்கள் வந்து வீட்டில் வுட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் ரேட் அண்ட் ஃபினிஷ்க்கு போகலான்ட்டு. ஸோ நாங்கள் கார்பெண்டர் வச்சு செஞ்ச டிவி யூனிட் அப்புறம் க்ராக்கரி யூனிட் இது எல்லாமே ரேட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா லிவிங் ஸ்பேஸில் ரேட் அண்ட் ஃபினிஷ் ஃபர்னிச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அண்ட் அதே மாதிரியே எங்களுக்கு வுடன் ஸ்ட்ரீட்டில் கிடச்சிது. லிவிங் ஸ்பேஸில் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் கூடவே ஒரு சிங்கிள் ராக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவுமே வுடன் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினது. அண்ட் எங்களோட இன்டீரியர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டெலிஃபோன் கூர்குக்கு போயிருக்கப்ப எங்களோட சிஸ்டர் இன்லா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த டெலிஃபோன் வச்சுருக்க டேபிள் வந்து அத்திபலியில் இருக்க ராயல் ஓக்கில் வாங்கினது. லிவிங் ஸ்பேஸ்லேருந்து டைனிங்க்கு போகிற வாக் பாத்தில் 4 ஆன்டிக் வால் டெக்கார்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பெங்களூரில் இருக்க மீனா பஜார் எக்ஸிபிஷனில் வாங்கினது. அந்த வால் டெக்கார்ஸ்க்கு கீழே ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அகெயின் இது வந்து ரேட் அண்ட் ஃபினிஷ் வுடன் ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கினது. இந்த டேபிளுக்கு மேலே 2 பொருள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த சேரியட், இது வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு கிஃப்டாக வந்தது. இன்னொன்று வந்து இதுக்கு பின்னாடி இருக்க பல்லாங்குழி வந்து பார்த்திங்கன்னா சேலமில் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்கினது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிவி யூனிட்டில் நிஷஸ் இருக்குது. அதில் வச்சுருக்க இந்த வுடன் பொம்மைங்கள்லாம் ராஜஸ்தானில் இருக்க எக்ஸிபிஷனில் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க காட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோரில் மேக்ஸிமம் ரேட் அண்ட் ஃபினிஷ் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற காட்டும் ரேட் அண்ட் ஃபினிஷில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடச்சது வந்து வுடன் ஸ்ட்ரீட்டில். கெஸ்ட் பெட்ரூமில் இருக்க காட்டும் வந்து பார்த்திங்கன்னா வுடன் ஸ்ட்ரீட்டில் தான். பட் இது ரேட் அண்ட் ஃபினிஷ் கிடையாது. பேக் ரெஸ்ட்டில் குஷன் வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 2 ரூம்லேயும் இருக்க காட்ஸுக்கு பக்கத்தில் இருக்க சைட் டேபிள்ஸ் கூட வுடன் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்தோம். 6 seater வாங்கணுமா 8 seater வாங்கணுமான்ட்டு ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் 8 seater வாங்கலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 2-3 பேர் ஹாலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 8 seater வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா டைனிங் டேபிள் அண்ட் சேர் வந்து ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு டைனிங் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம், க்ராக்கரி யூனிட்ன்ட்டு வுட் ஒர்க் நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல சாலிட் வுட்டில் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வுடன் ஸ்ட்ரீட்டில் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி போகிற அந்த ஸ்டெப்ஸோட வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ரெட் கலர் விண்டோ வச்சுருக்கோம். இது வந்து வுடன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. அண்ட் அதில் வச்சுருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து அட் ஹோமில் வாங்கினது.
ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே அந்த வுடன் ரெயிலிங்க்கு அட்டாச்சாக ஒரு ப்ளூ கலர் டேபிள் வச்சுருக்கோம். இந்த டேபிளோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்கும். எங்களோட இன்டீரியர்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. ஸோ வுடன் ஸ்ட்ரீட்லேருந்து தான் இதை வாங்கினோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஸ்பேஸில் 3 சீட்டர் ஒன்று அண்ட் 2 சிங்கிள் சீட்டர். இதுவும் வுடன் ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கினது. இதனுடைய குஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்காய்ஷ் ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் இந்த செகண்ட் ஃப்ளோரோட லிவிங் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் அந்த டர்காய்ஷ் ப்ளூ கலர் கான்செப்டில் பிளான் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்க இந்த வால் பெயிண்டிங் என்னோட சிஸ்டர் இன்லாவோட டாட்டர் செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இந்த அழகான டெக்கர் ராஜஸ்தான்லேருந்து வாங்கினது. இந்த பார் ட்ராலி ஒசூர் கிருஷ்ணகிரி ரோட்டில் இருக்க ராயல் ஓக்கில் வாங்கினது. அண்ட் இந்த பார் கேபினெட் வந்து வுடன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்க இந்த க்யூட் சேர்ஸ் பற்றி நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. இந்த பர்டிகுலர் இடத்துல போடுறதுக்காக ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளவோ தேடணும். பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கவே இல்லை. அமேசானில் ஜஸ்ட் லைக் தட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப இந்த டொக்காய்ஷ் கலர் சேர்ஸ் வந்து கிடச்சிது. பார்த்தோன்னே பிடிச்சது. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த சேர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூலும் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப பயந்துக்கிட்டே தான் ஆர்டர் பண்ணோம். நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அண்ட் கலர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதே எக்ஸாக்ட் கலரில் இருக்குமா அப்படின்ட்டு. ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. அண்ட் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மிரர் வுடன் ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கினது. ஆக்சுவலி இந்த செகண்ட் ஃப்ளோரில் வாங்குறதுக்காக பார்த்த ஃபர்ஸ்ட் பொருள் வந்து அந்த 3 சீட்டர் அண்ட் சிங்கிள் சீட்டர் சோஃபா. அதனுடைய குஷன் வந்து எதர்ச்சியாக டர்காய்ஷ் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு இந்த ஃப்ளோரில் வாங்குறது எல்லாமே டர்காய்ஷ் கலரில் வாங்கலான்ட்டு. அதே மாதிரியே அமைஞ்சது எங்களுக்கு. இந்த விண்டேஜ் அண்ணாமலை சைக்கிள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கலத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருந்த ஹோட்டலுக்கு கீழே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வாங்கினது தான் இது. அப்போது வந்து வீடு கட்டுற பிளான்லாம் எங்களுக்கு கிடையாது. பட் இந்த பொருள் வந்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கி பழைய வீட்டில் இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் இது. ஆக்சுவலி பழைய வீட்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அவ்வளோவா சூட் ஆகலை. இந்த புது வீட்டில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விண்டேஜ் கான்செப்ட்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. இந்த லீஃப் டெக்கார் வந்து பார்த்திங்கன்னா கீழே மார்பிள் ஸ்டோன் இருக்கும். அதுக்கு மேலே கோல்ட் பிளேட்டட் லீஃப் இருக்கும். இது வந்து செட் ஆஃப் 3. 2 வந்து இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஊஞ்சல் பக்கத்தில் இருக்க பார்ட்டிஷனில் வச்சுருப்பேன். இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற கிளாஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு போனப்போ வாங்கினது. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரிஜினலான ஒரு ஸ்கார்பியன். இதுக்கு மேலேயே செட் ஆஃப் 3 ஃப்ளோரல் வால் பெயிண்டிங் வச்சுருக்கோம். இது வந்து ஆர்டோ சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட் ஃப்ளோர் ஷையோட ரூமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் காட். இதில் இன்னும் நெட்டு போடுற வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த காட் அண்ட் சைட் டேபிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வுடன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வார்ட்ரோப் டிசைன் பற்றி ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கார்பெண்டர் வச்சு செஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 ரூமுக்கும் ரேட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தாச்சு. வார்ட்ரோப்பில் இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு யோசிக்கிறப்ப கிளாத் பெயிண்டிங் பண்ணலாமான்ட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ சிவாவோட அக்கா பொண்ணு வந்து இந்த கிளாத் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. ஷையூ ரூமில் யூஸ் பண்ணியிருக்க கிளாத் வந்து ஆர்கன்சா மெட்டீரியல் அண்ட் இந்த டிசைன் ஷையூவே அவங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டேனியோட ரூம்லேயும் அதே கான்செப்ட் தான். வார்ட்ரோப்பில் அதே மாதிரி கிளாத் பெயிண்டிங், பட் டிசைன் மட்டும் வேறு. இது வந்து டேனி செலக்ட் பண்ணது. அண்ட் காட் வந்து பார்த்திங்கன்னா ஷையூ ரூமில் இருந்து அதே மாதிரி காட் தான். 2 பேருமே போஸ்டர் காட் வேணும்னு கேட்டதால் செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூமுக்குமே இதே மாதிரி காட் தான். ஸோ இது ரெண்டுமே வுடன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. ஸ்டடி ரூமில் இந்த மாதிரி 2 ரேட் அண்ட் சேர் போட்டிருக்கோம். இது வந்து அர்பன் லேடர்லேருந்து வாங்கினது. இந்த ஒயிட் கலர் புத்தா வால் டெக்கர் ஆர்டோ சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் வாங்கினது. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone